30 நாள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் இவ்வளோ விஷயத்தை கற்றுக்க முடியுங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் பேஸ்ட் ஆன் மைண்ட், பாடி அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக. நம்ம இனிஷியல் டேஸில் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலில் பண்ணக்கூடிய டாஸ்கையே இனிஷியல் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் இப்போ ஒரு 800 ஸ்கிப்பிங்ஸ் பண்ண முடியும்னா, நான் அதை இனிஷியல் டேஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் ஈஸியாக கிவ் அப் பண்ணுற சான்சஸ் அதிகமாகுது. ஸோ அதனால் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தேன்னா, அந்த 800 ஸ்கிப்பிங்ஸையே 4 லெவல்ஸாக பிரித்து அதோட பிகினிங் லெவல் தான் த்ரூ திஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுதான் எனக்கு இந்த 30 டேஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சேலஞ்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி இன்பிட்வீன்லேயே கிவ் அப் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, மேபி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம். இன்றைக்கி இந்த 100 நாள் சேலஞ்சோட டே 31. மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே.